Hi, hello. Welcome to SSD channel. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமஸ் டூ வீலர் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற சிம்பிள் எனர்ஜி ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்ன, அது என்ன மாடல், அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்த மாடலோட பெட்டராக இருக்கா இல்லையா, ஸோ மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது, இதுக்கான புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ டெலிவரி வரப்போகுது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ இல்லைனா ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக அப்படி உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டர் லுக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த மாடல் மாதிரியே தான் இதில் இருக்குது. இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. பட் கலரில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 8.5 kW BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டாரோட அவுட்புட் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 72 Nm இருக்குது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த ஸ்கூட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கோட வருது, பேக்லேயும் டிஸ்கோட வருது. ஸோ ரெண்டுத்துலையுமே டிஸ்க் கொடுக்கறனால உங்களுக்கு அட்வான்ஸ் மோடில் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். மொபைல் ஆப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வண்டியோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். அடுத்து இந்த ஸ்கூட்டரில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிளாக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு எல்லாமே வந்து டிஜிட்டலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து பேட்டரி வந்து லோ ஆகுது, சார்ஜ் தீரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலாரம் வச்சுருக்காங்க. ஸோ அதை மட்டும் இன்டிமேஷன் காட்டும் உங்களுக்கு. இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேவிகேஷன் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஸ்டார்ட் கொடுக்கல. ஸோ வந்து ரிமோட் ஆப்ஷனாக அது கிடையாது, ஒன்லி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூசேஜ் பண்ணோம்ல, அது நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டியோட வந்து மொபைலை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் யூசேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் இருக்குல்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி வைஃபை இருக்குல்ல, அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 5G eSIM இருக்குல்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கூட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது கஸ்டமைஸ்டு தீம்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி ஓவர் த ஏர் அப்டேட்ஸ் இருக்குல்ல, அதுவும் இது வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் போட்டனால போட்டுக்கலாம். ஸோ பிளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே போட்டுக்கிற அளவுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஸ்டேஷனில் தான் போகணும் அப்படிங்கிறலாம் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். காலிங் அண்ட் மெசேஜ் ஆப்ஷன் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது இன்கமிங் கால்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டும். அதேமாதிரி ஏதாவது இன்கமிங் மெசேஜ் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் காட்டுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர் ஃபைண்ட் மை வெஹிக்கிள் ஆப்ஷன் அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டயர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கிங் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் C-type மொபைல் வச்சிருந்தீங்கன்னா வீட்டில் சார்ஜ் போட முடியல, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல சார்ஜ் போட முடியல, மறந்துட்டேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னா நீங்கள் வண்டியிலே சார்ஜ் போட்டு தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். ஸோ அதுக்கு வந்து USB சார்ஜ் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட் தான். இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிள் வந்த மாடல் தான் மாதிரியே தான் இதில் இருக்குது. அது எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ தாராளமாக 2 பேர் வரைக்கும் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே 35 லிட்டர்ஸ்க்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் திங்ஸு, லக்கேஜ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து 100க்கு சாலிடாக ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் டிரைவ் போகிறது, இல்லை மற்ற ஒர்க்குக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, அவுட்ரு போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஸ்பீடு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அசிலரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ண 2.5 செகண்ட்ல உங்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகிறீங்களா, ஹைவேஸ் பைபாஸ்லாம் போனீங்கன்னா இந்த ஸ்பீடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லா தான் கொடுக்கும். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 3.7 kW லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் டபுள் பேட்டரிலாம் வராது, சிங்கிள் பேட்டரி தான். அதே மாதிரி ஸ்வாப்பபிள் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ சிங்கிள் பேட்டரி அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. அடுத்து சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்துக்குள்ளே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் சாலிடாக 150 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காம போகும் அப்படிங்கிறதான் இவங்களோட பாயிண்ட்டு. ஸோ BLDC சர்டிஃபிகேட் படி பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் வண்டி டெலிவரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கும் தெரியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது இதில் வந்து 4 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4மே வந்து நியூ கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இதில்
மற்றபடி வீலை பார்க்கும்போது அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. முன்னாடி வந்த மாதிரியே தான் அலாய் வீடு தான், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே. டயரை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சேஞ்சஸ் கிடையாது. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்ரு ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எல்இடியோட வருது. அதே மாதிரி பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் 1S. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,39,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ்னு வரும்போது ஒரு 1,45,000 50,000 வச்சலாம், அந்த ரேட்டில் முடிஞ்சிடும். ஸோ ஒரு 1,50,000 ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட் ரிவ்யூ இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா above 150 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது பெட்டராக இருக்குது. அதே மாதிரி ஸ்பீடு எடுத்திங்கன்னா சாலிடாக 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடும் சரி மைலேஜ் சரி இந்த ஸ்கூட்டில் பெட்டராக இருக்குது. லுக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த மாடல் மாதிரி தான், அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் சரி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டராக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அட்வான்ஸ் மோடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ஸ்கூட்டரில் வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆஃப் இருக்காங்க. பட் இப்போ வந்து ஆன்லைனில் புக்கிங் போயிட்டுருக்கு. கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அதில் நீங்கள் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ முன்பணமாக கொடுத்து புக் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் டெலிவரி ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்க. ஸோ வந்து புக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1,50,000 ரூபாய்க்குள்ள நான் ஒரு சிம்பிள் எனர்ஜியில் வந்து ஒரு நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ண யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு இருப்பது சிட்டி.